நம்மளுடைய உடல் சூடு தன்மை அதிகமாக இருக்கும்போது சில இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அந்த நேரங்களில் அந்த களிமண் குளியல்ன்றது நம்ம இயல்பாகவே களிமண்ன்றது இயற்கையிலேயே வேப்பிலை மஞ்சள்ன்றது ரொம்ப அதிகமானது. ஏன்னா அந்த வேப்பிலைங்கிறது கிருமிகளுடைய தாக்கத்தை அவ்வளோ அழகாக குறைக்கும். அம்மை நோய் வரும்போது அதிகமாக மருந்து சாப்பிடாது, இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டாலே இந்த களிமண் குளியல்னா எல்லா மண்ணையும் எடுத்து. வணக்கம். அம்மை நோயை பற்றி இப்போ இந்த கோடை காலத்தில் அதிக பாதிப்பு உண்டாகிறது அப்படிங்கிறதுனால அந்த அம்மை நோயை பற்றி நம்ம இப்போது விரிவாக தெரிஞ்சுப்போம். ஏற்கனவே நம்ம கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் உடலை எந்த அளவுக்கு தாக்கும்னு சொல்லியிருக்கோம். அந்த கோடை காலத்தில் வளரக்கூடிய கிருமிகளுடைய தாக்கமும் அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உடல் சூடு தன்மை அதிகமாக இருக்கும்போது சில இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அந்த நேரங்களில் அந்த கிருமிகள் நம்மளை பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், இந்த கோடை காலத்தில் ஏற்கனவே சொன்ன உணவுப் பொருட்களை தவிர்க்கலாம், எதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோமோ இந்த உணவுப் பொருட்களை சேர்த்துக்கணும். இது கூட என்ன அதிகமாக அம்மை நோய் வராத தடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழம்பூ அப்படின்னு இருக்கு. இந்த தாழம்பூ அம்மை நோய் தடுக்கிறதுல ரொம்ப நல்லா இருக்கும். இதை பயன்படுத்தியிருக்கோம். இந்த தாழம்பூ மணப்பாகவே கிடைக்குது, இல்லை சில சமயம் தாழம்பூ எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்குது. இந்த தாழம்பூவை நீங்கள் எந்த ஜூஸ் எடுத்தாலும் அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை தண்ணியில் மணப்பாகன்னா அதை சிறப்பாக கலந்து சாப்பிடலாம். இந்த முறையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நன்னாரி சொன்ன விஷயம், நன்னாரி ரொம்ப நல்ல உடல் குளிர்ச்சியை உண்டு பண்ணும். அது மாதிரி தேற்றான் கொட்டை அப்படின்னு இருக்கு. இந்த தேற்றான் கொட்டை உடலுக்கு இந்த காலத்தில் ரொம்ப குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் ரொம்ப மிகாத அந்த இடத்துல இருக்கும். அதிக அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதனால இந்த தேற்றான் கொட்டைகளை வாங்கி தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிடலாம். இல்லை இந்த தேற்றான் கொட்டை பவுடர் இருந்தாலும் அதை நீங்கள் கஞ்சி மாதிரி கலந்து எடுத்துக்கிடலாம். தேற்றான் கொட்டைக்கு லேகியமாக இருந்தாலும் தேற்றான் கொட்டைன்ற லேகியங்கள் வெளியில் கிடைக்குது, இதை எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி சதாவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்குது. இதுவும் ஒரு கிழங்கோட பவுடர் தான். இந்த சதாவரின்றது அஸ்பராகஸ் ரெசிமோசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பவுடர் உடம்பினுடைய குளிர்ச்சி தன்மையை நிற்கும். அதிகமாக இந்த அம்மை நோய்களால் ஸ்கின் பாதிக்கப்படுறதை தடுக்கும். அதனால் இந்த சதாவரின்றத அந்த பவுடரை பாலில் கலந்து சாப்பிடலாம். இந்த சதாவரியே லேகியமாக இருக்கும், அந்த லேகியம் சாப்பிடலாம். சதாவரி கிழங்குகள் கிடச்சா நீங்கள் அதை சாக்லேட் மாதிரி நல்லா எடுத்து ஒரு பிட்டவியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இல்லை சாக்லேட் சாப்பிட்ற பிடிக்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இதுவே சதாவரி லேகியமாகவும் நெய் மருந்தாகவும் கிடைக்குது. அதை மாதிரி எடுத்துக்கிறவங்க சதாவரியை அப்படி பயன்படுத்திக்கலாம். இந்த பவுடரை எடுத்துக்கணும்னு சொல்கிறதெல்லாம் இருவேளை போதும். சத்து ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வெட்டி வேர் விளாமிச்சை வேர்னு இருக்கு. இந்த 2 வேர்களும் உடம்புனுடைய குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். அதே சமயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிக அளவு கொடுக்கும். அதனால இந்த வெட்டிவேர் விளாமிச்சை வேரை நீங்கள் சின்னதாக கட் பண்ணி ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி அது தண்ணியில் போடலாம். இல்லை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கிறவங்கன்றவங்க தண்ணியில் போட்டு ஒரு முடிச்சு மாதிரி பை முடிச்சு மாதிரி போட்டு உள்ள தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி திருநீற்று பச்சிலைன்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த திருநீற்று பச்சிலைன்றத பச்சையாகவும் சாப்பிடலாம், 2-3 இலைகள் தினந்தோறும் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை கொதிக்க வச்ச தண்ணியிலையும் குடிக்கலாம். சொற்றுக்கற்றாழை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சொற்றுக்கற்றாழையை சாப்பிடலாம். நிறைய பானகம்ன்ற ஒரு பொருளை பற்றி பேசணும். அந்த பானகத்தில் எலுமிச்சம்பழம், ஏலக்காய், கொஞ்சம் அளவுக்கு சுக்கு, இந்த எல்லா சுவைகளும் இருக்கும். அதனால் இந்த பானகம்ன்றது அம்மை நோய் தடுப்பில் அதிகமாக வரும். அதனால தான் ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காவடி எடுக்கிறது கோடை காலத்தில் பொதுவான விஷயங்களில் எல்லாராலையும் இப்போ நீர்மோர் எப்படி வழங்கப்படுதோ அதே மாதிரி பானகம்ன்ற ஒரு பொருள் ஒரு காலத்தில் வழங்கப்பட்டது. ஸோ இந்த பொருளெல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி பாலில் சந்தனம் அரைச்சி கொஞ்சம் சாப்பிடலாம். இந்த இல்லைன்னா சந்தன ஊறல் கொடி நேர்ன்னு இருக்கு, அதை கொஞ்சம் கொதிக்க வச்சு குடிச்சுக்கலாம். கற்றாழை மோர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி செஞ்சுட்டு அப்ளை பண்ணும்போதும் வெளியில் போடும்போதும் இந்த சந்தனம் சேர்ந்தது, கற்றாழையை சேர்த்து குளிக்கிறது, அதே மாதிரி களிமண் மண்குளியல்னு இருக்குது, அதே மாதிரி சேர்க்கறது, இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து பண்ணணுமா இப்போ இந்த அம்மை நோய்களை நம்ம பெரும்பளவுக்கு தடுக்கலாம்.
களிமண் குளியல்ன்றது வந்து நம்ம இயல்பாகவே களிமண்ன்றது வந்து இயற்கையிலேயே உடலுக்கு குளிர்ச்சியையும் கொடுக்கும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளினுடைய தாக்கத்தையும் தவிர்க்கும். அதனால தான் இயற்கை மருத்துவத்தில் அதிகமாக இந்த களிமண்ன்றது ஒரு பயன்படுத்தும். இந்த களிமண்ன்றது நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படும். களிமண், செம்மண் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நல்ல நீரில் குழைச்சிட்டு உடம்பினுடைய பகுதிகளெலாம் நல்ல எக்ஸ்போஷர் ஆகிற ஏரியாலாம் கை கால் வயிறு முதுகு அந்த மாதிரி இடங்களெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தடவிட்டு ஒரு 15 minutes to 20 minutes மைல்டாக வெயிலில் படுத்துட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சிடணும். இது வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சால் கூட போதும். இந்த களிமண் குளியல் அல்லது இந்த களிமண் கிடைக்காத இடங்களில் செம்மண் குளியல் இது பயன்படுத்தலாம். அந்த களிமண் குளியல் சொல்லியிருந்தோம். அந்த களிமண் குளியல்னா எல்லா மண்ணையும் எடுத்து அந்த மண்ணில் வந்து சுத்தத்தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு நோய் கொடுத்துரும். அதனால் சுத்தமான களிமண் கிடைக்கக்கூடிய இடங்கள்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லது முல்தானி மட்டிய களிமண்ணுக்கு பதில் பயன்படுத்திக்கலாம். இந்த இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இயற்கை மூலிகைகள் கிடைக்கிற இடங்கள்லையும் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. சுத்தமில்லாத மண்ணை வந்து அது களிமண்ன்றதுக்காக எடுத்து மேலே அப்ளை பண்ணிக்க கூடாது, அதனாலேயும் சில நோய்கள் வந்துடும். அதனால் சுத்தமான களிமண் கிடைக்கக்கூடியது கடைகளில் கிடைக்கிறது வாங்கிக்கோங்க. அதுக்கு கிடைக்காத பட்சத்தில் முல்தானி மட்டின்னு ஒரு மண் இருக்குது, அந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த விஷயம், வேப்பிலை மஞ்சள்ன்றது வந்து ரொம்ப அதிகமானது. ஏன்னா அந்த வேப்பிலைங்கிறது கிருமிகளுடைய தாக்கத்தை அவ்வளோ அழகாக குறைக்கும். அதனால் இந்த வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம குளிக்கும்போது மேலே தடவி குளிக்கலாம். மஞ்சளும் அப்படிதான். மஞ்சள் அவ்வளோ கிருமி பொருளுடைய தாக்கத்தை குறைக்குன்றதுனால இந்த வேப்பிலை மஞ்சளை அவசியம் வர்றதுக்கு முன்னாடியும் தடவி குளிக்கலாம். அம்மை வந்துட்டவங்களும் இதே மாதிரி வேப்பிலை மஞ்சளை தடவி குளிக்கலாம். அதனால தான் அம்மை நோய் வந்தவங்களுடைய படுக்கையிலேயே வேப்பிலைகள் அதிகமாக வச்சுருப்பாங்க. இந்த மஞ்சளை நனைச்சி அந்த நனைச்ச துணியை போட்டுட்டு தான் அவங்கள படுக்க வைப்பாங்க. ஏன்னா அந்த கொப்பளங்கள்லாம் அதிகமாக விருத்தி பெறாத இருக்கும். அம்மை நோய் வரும்போது அதிகமாக மருந்து சாப்பிடாத இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டாலே எந்த ஒரு பாதிப்பும் இம்யூனிட்டின்ற கூடிய அடிப்படை சக்தியில் உடம்புக்கு கெடுதல் விளைவிக்காத தானாக உங்களுடைய அந்த வந்த கிருமி கூட உங்களுடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திட்டு மறையும். உணவு முறைகள் இதெல்லாமே பயன்படுத்திக்கணும். முக்கியமாக அம்மை நோய் வந்தவர்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகும். உடம்பினுடைய ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனும் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதனால தான் நிறைய எண்ணெய் போட்டு தாளிக்கக்கூடாது. தாளித்தா ஏற்கனவே ஈரலோட ஃபங்க்ஷன் தான் அது. அதனால் இன்னும் கல்லீரல் ஸ்ட்ரெயின் ஆகும். தாளிக்கப்பட்ட பொருளை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றது. அதுக்கப்புறமா நிறைய புளி, உப்பு, காரம், சூடு தரக்கூடிய பொருட்களை முக்கியமாக தவிர்த்திடணும். அப்போ போய் நான் பப்பாளி பழம் சாப்பிட்றேன், அனாச்சி பழம் சாப்பிட்றேன், எள்ளு சாப்பிட்றேன், கொள்ளு சாப்பிட்றேன், நிறைய இறைச்சி உணவுகளை சாப்பிட்றேன், எதெல்லாம் வயிறுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமோ அதெல்லாம் தவிர்த்திடணும். எளிமையான ஒரு கஞ்சி, அது வந்து அரிசி கஞ்சா இருக்கலாம், நோய் கஞ்சா இருக்கலாம், ஒரு இட்லி, ஆவியில் வந்த பொருள், இடியாப்பம், எந்த பொருளாக இருக்கலாம். ஸோ எளிமையாக ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய பொருளாக இருக்கணும், நீர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதனால தான் கஞ்சி ப்ரிஃபரபிள் நம்ம சொல்கிறோம். இது மாதிரி பானகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இளநீர் கொடுக்கலாம். நீர்ப்பொருள் நிறைய நம்ம இப்போ ஜூஸாக குடிக்கிறோன்னா மாதுளை ஜூஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் எடுத்துக்கலாம். மோர் குடிக்கலாம். அதை மேலே வந்து ஸ்கின்க்கு வந்து அந்த வேப்பிலையாலேயே கொஞ்சம் காற்று விசிறியா கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். வெட்டி வேர் விழாமிச்சை வேர் போட்ட தண்ணீரையும் அவங்களுக்கு கொடுக்கலாம். சீரக தண்ணி, இது எதுவும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறவங்க சீரகம் கொதிக்க வச்ச தண்ணியாக இருக்கும்போது அது வயிறையும் சீர்படுத்தும், உடம்பினுடைய வெப்பத்தையும் அதிகரிக்காது, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு கூட அதை சரி பண்ணும். ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். புளிப்பு, உப்பு, காரம்ன்ற சுவையை அறவே தவிர்க்கணும். காரமெல்லாம் சுத்தமாக தவிர்த்தணும். உப்புன்ற சுவை வேணால் கொஞ்சம் குறைவாக பயன்படுத்திக்கலாம்.